Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching வாங்க ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம். முத்தை திரு அந்த சாங்கோட அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ஷன் வந்து நம்ம வந்து டீசரில் வந்து பார்த்துருந்தோம். ஒன்றும் இல்லை, நம்ம லீடர் மூவியோட டீசரில் வந்து அந்த சாங் பயங்கரமாக பிளேஸ்மெண்ட் ஆகிருந்தது. அது பயங்கரமான ஒரு இது இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக ஆல்பம் வந்து செக் பண்ணி பார்த்தேன், அந்த வேர்ஷன் எங்கேயாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. நான் ஆல்பம் வந்து ரியாக்ட் பண்ணணும்னு நினச்சேன், பட் இன்னும் நான் வந்து ஃபுல் ஆல்பம் சாங்ஸ் நான் எதுவுமே கேட்கல. பட் எனக்கு ஆல்பம் ரிலீஸ் ஆனோன்னா ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணது இந்த முத்தை திரு வேர்ஷன் எங்கேயாவது இருக்கா, அதை ஃபஸ்ட் நம்ம ரியாக்ட் பண்ணிடலாமான்னு செக் பண்ணி பார்த்தேன். பட் அது அங்கே ரிலீஸ் ஆகலை. அதனால் எனக்கு அந்த ஆல்பமே வந்து வேணாம், கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கோன்னு சொல்லி விட்டது நல்லதாக போச்சு. நல்ல வேலை அந்த வருஷன் நான் ஃபஸ்ட்டே ரியாக்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்பம்குள்ளே போகலாம். ஸோ வாங்க ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து முருகருக்கு ஒரு உகந்த நாள். அந்த நாளில் கரெக்டாக அந்த சாங்கை ரிலீஸ் பண்ணி வந்து ஒரு சென்டிமெண்டலாக வந்து தாக்கியிருக்காரு நம்ம லீடரு. வாங்க ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி என்னங்கிறத. சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லீடர் ஓகே. ஓ சம்மட்டி. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்தி கொருவித்து குருவர என ஓதும். அவரே பாடியிருக்காரு, ஜிப்ரானே பாடியிருக்காரு. பியூட்டிஃபுல் வாய்ஸ் அவரோடது. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்தி கொருவித்து குருவர என ஓதும். முக்கட்பரமர்க்கு துருதையின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத் தமரரும் அடிப்பேண. முக்கட்பரமர்க்கு துருதையின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத் தமரரும் அடிப்பேண. 10 தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரி மத்தை தொழுதொரு பட்டத்திகிரியில் இரவாக. 10 தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரி மத்தை பொழுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக. பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத் தருபொருள் பட்சத்தொடு ரட்சித் தருள்வதும் ஒரு நாளே. பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத் தருபொருள் பட்சத்தொடு ரட்சித் தருள்வதும் ஒரு நாளே. செம்ம கூஸ்பமா இருக்கீங்க. லிட்டரலி ஸோ பயங்கரமாக இருக்குது சாங். ஒர்த்த வெயிட்னு சொல்லுவாங்கல்ல. யோ கூஸ்பமா இருக்கியா. ஒத்த பரிபுர நித்தப்பதம் வைத்து பைரவிதி கொட்க நடிக்க கழுவோடு கழுதாட. தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்தப்பதம் வைத்து பைரவிதி கொட்க நடிக்க கழுவோடு கழுதாட. திக்கு பரிகட்ட பகிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடக என ஓத. The entire song has been placed actually very nice. I thought it's like ஒரு சின்ன பிட் ன்னு நினைச்சேன். படமுத்து புலவல பெருமாளே. கொட்புட்கள நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி புட்டு படமுத்து புலவல பெருமாளே. லிட்ரலி கூஸ்பம்ஸுங்க. ஓ மை காட். நம்ம ஜென்ரலாகவே முருகரோட சாங்ஸ் கேட்கும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கும் இல்லைங்களா. இது வந்து ஒரு படி மேலே போய் ஒரு மாதிரி நம்மளை வந்து ஒரு வைப்புகளை கொண்டு போயிடுச்சு. எட்ரா வண்டிங்கிற மாதிரியான ஒரு சாங்கு. அந்த மாதிரி ஒரு வெறி பிடிச்ச மாதிரி வந்து பாடியிருக்காரு ஜிப்ரான். செம்மையான ஒரு கம்போசிஷனுங்க. அது நடுவில் அந்த சங்கதிகள் போட்டதாக இருக்கட்டும்,
அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், வாட்டர் ஸ்கோர் மேன். இது வந்து எனக்கு ஜிப்ரான் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு எவனுமே சான்ஸ் தராமல் இருந்தீங்களாடா, இனி இருக்குடா உங்களுக்குங்கிற மாதிரி போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. ஜிப்ரான் fantastic, I loved it and like this is completely mind blowing. And also the same ஜிப்ரானோட மியூசிக்கல் தான் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அந்த அது என்ன படம், அது ஒரு கான்ட்ரவர்சி கூட ஆச்சு, நம்ம சின்மை பாடியிருந்தாங்க அந்த படம், அந்த முத்தையா என்ன படம் அது, சாரி நான் மறந்துட்டேன், அந்த படத்தோட பேர் மறந்துட்டேன். ஒரு கான்ட்ரவர்சியில் கூட அந்த சாங் வந்துச்சு ரீசெண்டாக கூட, சின்மை வந்து அதுக்கான கான்ட்ரவர்சியும் கூட பண்ணியிருப்பாங்க அந்த சாங்க்கு. பயங்கரமான சாங் அது, சூப்பரான மியூசிக்கல். எனக்கு அப்போவே வந்து பயங்கரமாக வந்துட்டு ஜிப்ரானோட மியூசிக் வந்து பரவாயில்ல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஒரு சூப்பரான சாங் கேட்குறோங்கிற ஒரு ஃபீல் அப்போவே கொடுத்துருந்தது. சாரி ஐ ஃபர்காட் த நேம் ஆக்சுவலாக நான் ரியாக்ட் கூட பண்ணியிருக்கேன். அது என்ன படம் பேர் தெரிலங்க சத்தியமாக சார், வெரி சாரி. அது பார்ட் 2 ஆஃப் தட் மூவி. அந்த டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல, பட் அது செம சாங், அது பயங்கரமான ஒரு மெலடி. முத்தையா எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த சாங், படம் எடுத்த படம்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. அது டைரக்டர் கூட ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சுங்களா அந்த சாங் சொல்லிட்டுருக்கேன். ஸோ அது நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஜிப்ரான் பயங்கரமான ஒரு ஹேஸ் தட் ஒரு இது இருக்குது அவர்கிட்ட, ஒரு பயங்கரமான டேலண்ட் இருக்குது. அது வந்து எனக்கு என்னமோ வந்துட்டு நடுவில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து என்னோடய ஃபேவரட்டான ஆல்பம்னு சொல்ல போனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் என்னும் நிக்கா சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இது சரி நிறைய அவரோட ப்ரீவியஸ் மூவிஸில் ஜிப்ரான் மியூசிக்கில் விஸ்வரூபமாக இருக்கட்டும், இது எல்லாமே பயங்கரமான ஆல்பம் சாங்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு ஆல்பமாகவே ஒரு பக்காவான ஆல்பமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் ஒரு பெரிய ட்ராப் டவுன் ஆச்சுங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் அகெயின் நவ் ஐ திங்க் ஹி ஹாஸ் கேம் பேக் அண்ட் ஹி ஹாஸ் ப்ரூவ்ட் இட்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு கம்போசிஷன், பயங்கரமான ஒரு இது கொடுத்துருக்காரு, பம்பிங்கான ஒரு சாங் இது. இதுக்கு இந்த சாங்கை நீங்கள் வந்து போட்டுட்டு ஜிம்மில் கூட ஒர்க் அவுட் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு சாங் தான் நான் சொல்லுவேன். ஓகே, உங்களுக்கு எப்படி சாங்கோட இது எப்படி இருக்குங்கிறத ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரியாக்ஷன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.